மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுடன் பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகளும் இன்று வெளியாகின்றன. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனை ஒட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டில் 23 நாட்கள் பொது விடுமுறை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான பொது விடுமுறை அட்டவணையை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 5 விடுமுறை நாட்கள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், குடியரசு தினம் ஆகிய நாட்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசத்தை ஒட்டி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருட பிறப்பும், 31ஆம் தேதி ரமலான் பண்டிகை என்று தொடர் விடுமுறை அமைந்துள்ளன. ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுமுறை என்பது வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி, 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு மற்றும் அம்பேத்கர் பிறந்த தினம், 18ஆம் தேதி புனித வெள்ளி ஆகியவற்றுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், ஜூன் 6ஆம் தேதி பக்ரீத், ஜூலை 6 மொஹரம் என 3 மாதங்களில் தலா ஒரு நாள் மட்டுமே அரசு விடுமுறை இடம்பெற்றுள்ளது. ஆகஸ்ட் 15 வெள்ளிக்கிழமை சுதந்திர தினமும், 16 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என அடுத்தடுத்தும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிலாது நபியும், அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை, அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி என 2 நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துள்ளது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கும், டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கான அரையாண்டு தேர்வு விடுமுறை டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் மற்றும் 12ஆம் தேதி ஆங்கில தேர்வு நடைபெறும் எனவும், டிசம்பர் 16ஆம் தேதி கணிதம், 19ஆம் தேதி அறிவியல் மற்றும் டிசம்பர் 23ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 12ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ், 10ஆம் தேதி ஆங்கில தேர்வு நடைபெறும் எனவும், டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை பிற பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் குறிப்பிட்டுள்ளது. சேலத்தில் பள்ளி வகுப்பறையில் ஆசிரியரின் காலை மாணவர் பிடித்துவிட்ட வீடியோ வேகமாக பரவிய நிலையில் ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டத்துக்குட்பட்ட கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் பணியாற்றி வரும் காமாக்காபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற கணக்கு ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களை கால் அழுத்தச் சொல்லி ஓய்வெடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் ஜெயபிரகாஷை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வரும் திங்கட்கிழமை கடலூர், நாகப்பட்டினம் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் சனிக்கிழமை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில்
இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் திங்கட்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வயல்வெளிகள் தீவாக மாறிய காட்சிகள் தான் இவை. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் ரகுநாதபுரம், வண்ணான்குண்டு, பத்ராதரவை உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. விளை நிலங்களே தெரியாத அளவுக்கு நீர் தேங்கி இருப்பதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கனமழையால் பாம்பன் பாலம் அருகே தெற்கு வாடியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு 3 குடிசை வீடுகள் சேதமடைந்தன. அங்கிருந்த மக்கள் தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடும் எதிர்ப்பை அடுத்து அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்களை நியமிக்கும் அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்பப் பெற்றது. நிதிக்குழு மற்றும் சிண்டிகேட் குழு எடுத்த முடிவின்படி புதிதாக நியமிக்கப்படும் உதவி பேராசிரியர், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள், ஊழியர்கள் நியமனம் தினக்கூலி அல்லது தொகுப்பூதியம் அடிப்படையில் அவுட் சோர்சிங் முறையில் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் சுற்றறிக்கை வெளியிட்டார். ஏதேனும் திட்டங்களுக்கு பணியாளர்கள் தேவைப்பட்டால் தினக்கூலி அல்லது தொகுப்பூதியத்தில் தற்காலிக பணியாளர்களை பணியில் அமர்த்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் அவுட் சோர்சிங் முறையில் பேராசிரியர்களை நியமனம் செய்வது தொடர்பான அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் திரும்பப் பெற்றுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயில் சேவை வரும் 28ஆம் தேதி வரை சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு இடையே ரயில்வே பொறியியல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் கடற்கரை, செங்கல்பட்டு இடையே நாளை காலை 11:50, 12:30, 12:50 மற்றும் மதியம் 1:45 மணி மற்றும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரைக்கு மதியம் 1:50, 2:25, 3:05 மற்றும் 4:05 மணி வரை இயக்கப்படும் ரயில்களும் பகுதி அளவில் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோன்று வரும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே 8 சேவைகளும் பகுதியளவு ரத்து செய்யப்படுகின்றன. இவை தவிர தாம்பரம், விழுப்புரம் இடையே நாளை முதல் 28ஆம் தேதி வரை காலை 9:45 மற்றும் மறுமார்க்கத்தில் மதியம் 1:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. நாமக்கல் அருகே பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் 3 உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து ராசிபுரம் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. கோரையாறு பாலம் அருகே சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிர் திசையில் ஆத்தூர் நோக்கி வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் முருங்கப்பட்டியைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ரவி, லாரி ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணித்த புதுப்பட்டியைச் சேர்ந்த அலமேலு ஆகிய 3 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த பயணிகள் உட்பட 18 பேர் சிகிச்சைக்காக ராசிபுரம் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த இடம் ரொம்ப இறக்கமான பகுதி. அதாவது பாலத்துல இந்த சைடு இறக்கம், இந்த இறக்கம். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பக்கம் வர வண்டியை வேகத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்களும் பொதுமக்கள் ரீதியா நிறைய ஸ்ட்ரைக்கு நடந்திருக்குது. பலமுறை கோரிக்கை வச்சுக்கிறோம், வேகத்தடை போடுங்க, ஹைவேஸ்ல வேகத்தடை போட முடியலனாலும் பேரிகார்டுன்னு சொல்லிட்டு இந்தாண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி, இந்தாண்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி பேரிகார்டு குறுகலா வச்சோம்னா எல்லா வண்டி வேகத்தை கட்டுப்படுத்தி வரும். ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் ராசிபுரம் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தனர். சேலம் அருகே கர்ப்பிணியை அழைத்துச் சென்ற கார் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்த காட்சிதான் இது. சேலம் அடுத்த வண்ணார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அழகு பெருமாள் தனது நிறைமாத கர்ப்பிணி மனைவி ரேவதி, பெண் குழந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரோடு சேலம் நோக்கி காரில் சென்றுள்ளார். காரின் முன்பகுதியில் புகை வந்ததும் உடனே காரை நிறுத்திவிட்டு அனைவரையும் வெளியேற்றியுள்ளார். இதற்கிடையே காரில் தீப்பற்றி மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. துரிதமாக செயல்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் தெய்வலிங்கம் மற்றும் அப்பகுதி மக்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். காரில் புகை வந்த உடனே அனைவரையும் வெளியேற்றியதால் நிறைமாத கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே புதிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
சென்னை அருகே பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள டைடல் பார்க்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தரமணி கோவையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் கட்டப்பட்டது. 6000 சதுரடி முதல் 1,00,000 சதுரடி வரை அலுவலகங்களுக்கு ஏற்ற இடவசதியுடன் கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும், அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு முன்னதாக பட்டாபிராம் ரயில்வே மேம்பாலத்தில் நின்றபடி டைடல் பார்க்கை முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைடல் பூங்கா திறக்கப்பட்டதற்கு இளைஞர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஸோ இன்னைக்கு ஓப்பன் பண்ணதால் சரி நான் வாய்ஸ் எனக்கு அதுதான் வேணுன்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ இங்கே அதை பார்க்கலாம், நம்ம இங்கேயே ஜாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். பட்டாபிராம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தால் நன்றாக இருக்கும் என்றும் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இங்கே இருக்க சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு ஒர்க் நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும், வேகன்சி நிறைய இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரத்துக்கு போய் பண்ணுறதுலேருந்து இங்கே கிட்ட இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஐடி நிறுவனங்களுக்கு பெயர் போன OMR போல பட்டாபிராம் சுற்றுவட்டார பகுதிகளும் வளர்ச்சியடையும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிட்டி தரமணி தாண்டி, ஸோ அங்கேயும் டைடல் பார்க் ராமானுஜம் ஐடி பார்க்லாம் இருக்குது. பட் முதல்ல எங்கள் ஏரியாவில் டைடல் பார்க் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இங்கே இல்லாதனால இங்கேருந்து எல்லாருமே சிட்டி தாண்டி ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணுறாங்க. டைடல் பூங்கா வேலை வாய்ப்பில் பட்டாபிராம் பகுதி இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள பட்டாபிராம் டைடல் பார்க்கின் ட்ரோன் காட்சிகளை இவை பெரிய அளவிலான வாகன நிறுத்தமிடம், தடையற்ற மின்வசதி, உணவுக்கூடம் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இந்த டைடல் பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. இந்த டைடல் பார்க்கின் மூலம் சுமார் 6000 பேருக்கு நேரடியாக வேலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் திருமுடிவாக்கம் சிட்கோ தொழிற்பேட்டையில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். $18 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த மையத்தில் பொறியியல் பரிசோதனை கூடம், காப்புரிமை வசதி, மேம்பட்ட பயிற்சிக்கான வசதிகள் இடம்பெற்றுள்ளன. பட்டாபிராம் டைடல் பூங்கா மூலம் வடசென்னை அறிவு நகரமாக மாறும் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். வடசென்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வர சேர்க்க வேண்டும் என்று ரொம்ப கவனமா இருக்காரு நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள். அது உங்களுக்கு எல்லா செக்டர்லையும் கொண்டு வர்றாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த வடசென்னையில் பார்த்தீங்கன்னா டெக் சிட்டி, டிஎன் டெக் சிட்டி, நாலேஜ் சிட்டி, அதுக்கப்புறம் இது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு நாலேஜ் டவுனாக வடசென்னையை கொண்டு வரணும். அப்போ அந்த டேலண்ட் இங்கேயும் வளரும். அப்போ இங்கே நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆனால் அந்த ஜாப்ஸுக்கு தேவையான டேலண்ட் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு அந்த கிடைக்கும்ன்றதுக்காக இது கிரியேட் பண்ணியிருக்கார். திருச்சி மற்றும் மதுரையிலும் விரைவில் டைடல் பூங்கா திறக்கப்படும் என்று அமைச்சர் TRB ராஜா கூறினார். ஏற்கனவே நம்ம திருச்சிக்கும் மதுரைக்கும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அங்கே பணிகள் துவங்குவதற்கான வேலைகள் எல்லாம் முதற்கட்ட பணிகள்லாம் முடிஞ்சிச்சு. திருச்சி வெகு விரைவில் ஆரம்பிக்கும் போது மதுரையும் ரொம்ப சீக்கிரமாகவே பணிகளை ஸ்டார்ட் பண்ண போறோம். பட்டாபிராம் டைடல் பூங்காவில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் முன்பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்.
மத்திய பாஜக அரசு மாநில உரிமை மற்றும் நிதி உரிமையை பறித்து வஞ்சிப்பதை எதிர்த்து திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதில் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பெரிய திட்டம் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்பதையும், கடந்த ஆண்டு புயல் வெள்ளத்திற்கு போதிய நிதி வழங்காதது குறித்தும் பேச வேண்டும் என தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை நிறுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றும், தேசிய கல்விக் கொள்கை, வக்பு வாரிய திருத்தச் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவற்றை எதிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதியை திட்டமிட்டு குறைத்து மாநிலத்தில் நிதி நெருக்கடி உருவாகி இருப்பதையும், தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதால் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் ஒதுக்கப்பட்ட பகுதியைப் போல தமிழ்நாட்டை பாஜக அந்நியப்படுத்துவதை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என திமுக எம்பிக்களுக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், புதிய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் என்றும், நாடாளுமன்றத்தில் மென்மையாக இல்லாமல் கடுமையாக பேச வேண்டும் என்றும் கூறினார். எம்பிக்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும், 2 மாதத்திற்கு ஒருமுறை செயல்பாடுகளை அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர், 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட 2026 சட்டப்பேரவை தேர்தல் பன்மடங்கு முக்கியமானது என கூறினார். நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதுதான் இலக்காக இருக்க வேண்டும் என எம்பிக்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்குடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். எம்பிக்களின் செயல்பாடு சிறப்பாக இருந்தால் திமுகவின் வெற்றி இன்னும் எளிதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். நெசவாளர்களுக்கு தொழில் வரி விதிக்கக்கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நெசவாளர்களின் நிலைமை அதலபாதாளத்துக்கு சென்றுவிட்டதால் பலர் மாற்றுப் பணிகளுக்கு சென்றுவிட்டதாகவும், ஒரு சில நெசவாளர்கள் வீட்டிலேயே ஓரிரு தறிகளை வைத்து குடிசை தொழில் போல் இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நெசவாளர்களின் வீடுகளில் உள்ள தறிக்கூடங்களின் அளவை அளவீடு செய்து சதுரடிக்கு 27 ரூபாய் தொழில் வரி விதிக்க உத்தேசித்துள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் தறிகள் உள்ள இடங்களை கணக்கீடு செய்து வணிக ரீதியில் தொழில் வரி விதிக்கும் முடிவை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 42 மாத கால திமுக ஆட்சியில் இதுவரை நெசவாளர்களுக்கு எந்த திட்டத்தின் கீழும் வீடுகள் கட்டித்தரப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெசவாளர்களுக்கான மொத்த மானியத் தொகையில் வெறும் 10% மட்டுமே அரசு வழங்கியுள்ளதாகவும், மீதமுள்ள 90% இதுவரை விடுவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நூலுக்கான வரிகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும், கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் தயாரிக்கப்படும் ஜவுளிகளுக்கு GST வரி விதிப்பதிலிருந்து விலக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு இடம் கொடுத்த விவசாயிகளை இன்று நேரில் அழைத்து தவிக தலைவர் விஜய் விருந்தளிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில அரசியல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் உள்ள வீசாலை கிராமத்தில் நடந்தது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தவிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் விஜயின் பேச்சு தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாநாட்டுக்கு நிலம் வழங்கிய சுமார் 40க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விஜய் இன்று விருந்தளிக்கிறார். பார்க்கிங் மற்றும் மாநாட்டு திடலுக்காக 230 ஏக்கர் நிலம் வரை விவசாயிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் வழங்கியிருந்த நிலையில் அவர்களுக்கு சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று விஜய் விருந்து வழங்கி கௌரவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தனது கைகளால் உணவு பரிமாற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்துடன் தனது எதிர்கால அரசியல் பேசியதாகவும், ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை இரவு திடீரென்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி இருவரும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான், ரஜினியுடன் தனது எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன, எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும், அது குறித்து தான் பேசிக்கிட்டோம். எந்த மாதிரி போகும், ஒரு கணிப்பு, அவங்களுக்கு ஒரு பார்வை, எனக்கு ஒரு பார்வை, அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம். நடிகர் ரஜினியிடம் விஜய் பற்றி பேச வேண்டிய அவசியம் எழவில்லை என்றும் சீமான் கூறினார். இல்லை, அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை, அது அப்படி பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இது இல்லை, அது குறித்து பேசலை. ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே ஒரு பேச முடியும்.
சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசிட்டு கூடாது. இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சோசியக்காரன் மேலே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் சங்கி என்றால் நண்பன் என்று குறிப்பிட்டார். சங்கின்னா நண்பன் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக சீமான் குறிப்பிட்டார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை மற்ற கட்சிகளுக்கு ஸ்லீப்பர் செல்களாக தாங்கள் அனுப்பி வைப்பதாக சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாள்தோறும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட பலர் வெளியேறி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சீமானிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது தான் அவர்களை ஸ்லீப்பர் செல்களாக மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம். நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் விலகி வரும் நிலையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அவர் அரசியல்ல இல்ல ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரின் சந்திப்பு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியவைதான் இது. அமெரிக்காவில் நடந்த கேரம் போட்டியில் 3 பிரிவுகளில் தங்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த காசிமாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எபினேசர், ஆர்டி சேகர் ஆகியோர் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை சீமான் ரஜினி சந்திப்பை விமர்சித்தார். அவர் அரசியல்ல இல்ல ஆன்மீகத்தில் போயிட்டாரு. இவர் அரசியல்ல ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இல்ல, சர்வாதிகாரமா இருப்பேன்னு சொல்றாரு. 2 பேர் சந்திப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. முன்னதாக வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரவியம் சார்பில் காசிமாவிற்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர் மீது காவலர் ஒருவர் குத்துவிட்ட காட்சிகள் தான் இவை. சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நில பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருந்த 47 குடியிருப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் உடைமைகளுடன் இடத்தை காலி செய்ய 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் வனத்துறை, காவல்துறை உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 2 பெண்கள் உட்பட 8 பேரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அப்புறப்படுத்தி கைது செய்தனர். அப்போது காவலர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டவரை தாக்கியதோடு அதனை செல்போனில் படம் பிடித்தவரையும் வழிமறித்தார். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. கோவை தொண்டாமுத்தூரில் தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் இளைஞர் ஒருவர் ஓட வெட்டப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குறும்பாளையத்தைச் சேர்ந்த தேவிகா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ் என்பவருக்கும் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட தேவிகாவின் தம்பி ஜெகன்ராஜை மதன்ராஜ் கடந்த ஆண்டு கொலை செய்தார். இந்த வழக்கில் சிறையில் இருந்த மதன்ராஜ் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அவரை பின்தொடர்ந்து சென்ற தேவிகாவின் கணவர் முருகனும் அண்ணன் சித்திரகுமாரும் ஓட வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த மதன்ராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சங்கி என்றால் நண்பன் என சீமான் புதிய விளக்கம் அளித்துள்ளார். மருந்து வாங்குவது போல் வந்து பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்றவரை போலீசார் தேடுகின்றனர். கரூரில் மருந்து கடையில் இருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் செயின் பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் திருச்சி சாலையில் காந்தி கிராமத்தில் உள்ள மருந்து கடைக்கு இரவு 11 மணிக்கு நபர் ஒருவர் மருந்து வாங்குவது போல் வந்தார். அவர் கேட்ட மருந்தை எடுத்து வரும் வரை காத்திருந்த அந்த நபர் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறிக்க முயன்றார். சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் பின்பக்கமாக நகர்ந்தபோது தவறி கீழே விழுந்ததால் செயின் தப்பியது. இதனையடுத்து அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார்.
இந்த சிசிடிவி காட்சியை அடிப்படையாக கொண்டு செயின் பறிக்க முயன்ற நபரை தான்தோன்றிமலை காவல் நிலையத்தினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே நிலம் உழுவதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பு பெண்களும் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கநாத வலசை ஈச்சநேரி பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே 2.5 ஏக்கர் நிலத்தை அளவு செய்வதில் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தரி அந்த இடத்திற்கான பட்டா தன்னிடம் உள்ளதாக கூறி உழுது பயிரிட டிராக்டரை வரவழைத்துள்ளார். அதற்கு கோவிந்தசாமி எதிர்ப்பு தெரிவித்து டிராக்டரை நிறுத்தி சண்டையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனிடையே இரு தரப்பைச் சேர்ந்த பெண்கள் திடீரென தலைமுடியை பிடித்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சண்டையிடத் தொடங்கினர். இருதரப்பு பெண்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் கோவிந்தசாமி திடீரென அங்கிருந்த டிராக்டரை எடுத்து வந்து ஏர் உழவ வந்த டிராக்டர் மீது அதிவேகமாக மோதினார். இதனைத் தொடர்ந்து தேவேந்திரன், கோவிந்தசாமி, ஜானகி, சாந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுந்தரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருநெல்வேலியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் தலைமையில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியதற்கு தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜாவின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. அப்போது ஆவேசமடைந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை வாங்கிவிட்டு தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா என்று மேடையிலேயே கடிந்து கொண்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்தின் போதுதான் அக்கட்சி தொண்டர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது நிர்வாகிகளின் குறைகளை கேட்காமல் தலைவர்களே பேசுவதாக குற்றஞ்சாட்டி முன்னாள் கவுன்சிலர் அம்பிகாபதி வாக்குவாதம் செய்தார். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த கள ஆய்வு கூட்டத்தின் போது தொண்டர்கள் இருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி உள்ளது. தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக மோதிக்கொண்டாலும் ஒருவரை ஒருவர் கைகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் நாகர்கோவிலிலும் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியானது பேசுபொருளானது. அரசு ஊழியர்களை முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்து பேசியது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அது அப்படி ஒரு சூழ்நிலை. அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் தான் இப்படி கொலைகார பாவிகள் என எள்ளல் துணியோடு பேசியுள்ளார். தஞ்சை மாவட்டம் மேலவஸ்தாச்சாவடி பகுதியில் நடந்த அதிமுக மத்திய மாவட்ட கள ஆய்வு கூட்டத்தில் பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றார். தனது திண்டுக்கல் தொகுதியிலும் திமுகவிற்கு தபால் வாக்குகள் போடப்பட்டதாகவும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் கொலைகார பாவிகள் என சாடினார். நமக்கு எதிராக இருந்த அரசு அதிகாரிகளும் ஆசிரியர் பெருமக்கள் தெரியுமா தெரியாதா, நமக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க. என் ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு, அத்தனை ஓட்டு எத்தனை தான் வந்திருக்குன்னு ஒன்றும் கூட உங்களுக்கு வரலைங்க. எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் குலகார பாவிகள் சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை. திருச்சி மற்றும் நாகையில் நடந்த கூட்டங்களை தொடர்ந்து தஞ்சை கூட்டத்திலும் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு சர்ச்சையாகி உள்ளது. அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார், நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய சொல்ல எங்களுக்கு நலம் சார்ந்த கருத்தாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன்.
பாஜக தமிழ்நாட்டில் வேறொன்று அதிமுக இடம் கொடுத்துவிடக் கூடாது என திருமா பேசியதற்குத்தான் அதிமுக துணை பொதுச் செயலர் KP முனுசாமி இவ்வாறு பதிலளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் ஓசூரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த KP முனுசாமி பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றுவதற்கு அதிமுக எந்த வகையிலும் இடம் கொடுத்துவிடக் கூடாது என திருமா பேசியது அதிமுகவின் நலனுக்கான பேச்சாகவே எடுத்துக்கொள்வதாக கூறினார். எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று முடிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் அவர் அது மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார், நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய சொல்ல எங்களுக்கு நலம் சார்ந்த கருத்தாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். திருவள்ளூரில் நடந்த கலாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டை அண்ணன் தம்பி பிரச்சனை என்றார். மிகப்பெரிய கட்சி, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து இருக்கும், கருத்து மாறுபாடு இருக்கும். அது அந்த கூட்டத்தோடு சரி, வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால ஆரோக்கியமாக விவாதிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு வருடத்தில் அதிமுகவை நோக்கி இளைஞர்கள் அதிகம் வர வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற காலம் கணிந்து வரும் என்று மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாணிக்கம் தாகூர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அதானி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்புவோம் என்றார். கூட்டணியோடு இருக்கும்போது கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவர்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், உரிய பொறுப்புகள் கொடுக்க வேண்டும். காங்கிரஸுடைய நிலையா மாறுச்சு மத்தியில். அதே மாதிரி மாநிலத்திலும் அதற்கான ஒரு காலம் வரும் என்று நம்பும். இதற்கிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம், பள்ளியில் ஆசிரியை கொலை உள்ளிட்ட சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை என்றார். ஒரு ஃப்ரீயா ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒருத்தர் கிளாஸ் ரூம்குள்ளேயோ ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயோ ஒருத்தர் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போக முடியுமா? ஃப்ரீயா ஒருத்தர் ஒரு கோர்ட் வளாகத்துக்குள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போக முடியுமா? அதுக்கு எங்க செக்கிங் எங்க, அதுக்கு எங்க போலீஸ் பாதுகாப்பு எங்க, அதுக்கு எங்க பிக்கெட் எங்க, அதுக்கு எங்க ஒரு செக்யூரிட்டி? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். மக்கள் ஆதரவோடு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கூட்டணிக்கு வர யார் எவ்வளவு பணம் கேட்டார்கள் என்பதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் மாறும் என்று பலர் யூகத்தின் அடிப்படையில் கூறி வருவதாகவும், கூட்டணி மாறுவதற்கான முகாந்திரம் தற்போது இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறினார். மேலும் அதிமுகவில் உள்ள தலைவர்களுக்கிடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் உள்ளதாகவும், மீண்டும் கூட்டணி சேர வேண்டும் என்று தலைமையை அதிமுக தலைவர்கள் வற்புறுத்தி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய K. பாலகிருஷ்ணன், பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக என்ற கட்சியே இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். அதாவது கூட்டணியில சேரக்கூடிய அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணா, இந்த கட்சி இவ்வளவு கேட்டாங்கன்னு பகிரங்கமா சொல்லியிருக்கணும். அது இல்லாம கூட்டணி வர்றவங்களாம் பணம் கேட்பாங்க, பொத்தாம் பொதுவா சொன்னா அதுக்கு எது என்ன இது இருக்கு? உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டாங்கன்னு பகிரங்கமா சொல்லுங்களேன். ஏன் தயங்குறீங்க? அப்படி சொல்லாம பொத்தாம் பொதுவா சொன்னா அது எந்த அளவுக்கு ரிலையபிள், எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை உடையது? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதிமுக இரண்டும் பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் அந்த கட்சிகளால் ஆட்சிக்கு வர முடியாது என்று K. பாலகிருஷ்ணன் கூறினார். விவசாயிகளுக்கு தொல்லை தந்த காட்டுப்பன்றியை மக்கள் அடித்துக் கொன்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விவசாயிகளை தாக்கிய காட்டுப்பன்றியை கிராம மக்களே அடித்துக் கொன்றனர். விளாத்திக்குளம் அருகே அயன் கரிசன்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மோகன்ராஜ், சண்முகராஜ், ராமசாமி ஆகியோரின் வயல்களில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் அதிகம் இருந்தது. பன்றிகளை சத்தம் போட்டு விரட்டிய போது காட்டுப்பன்றி ஒன்று தாக்கியதில் மூவருக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மூவரும் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் விவசாயிகளை தாக்கிய காட்டுப்பன்றியை அப்பகுதி மக்கள் விரட்டிச் சென்று அடித்துக் கொண்டனர். ஒரு வண்டி இருந்துச்சு, எங்களை விரட்ட ஆரம்பிச்சது. நாங்கள் கூட வந்த ஒரு ஆள் சமூகராஜுங்கிறவரையும் ராமசாமிங்கிறதையும் ரொம்ப கடிச்சு தொல்லவனும் நாங்கள் கம்புட்டு எடுத்து அடித்தோம். அடித்ததில் அது சாகலை பிறகு இருக்கிற கம்புகளை வச்சு அந்த முகத்தில் ஓட்டு சிதைச்ச பிறகு தான் அது இறந்தது. இந்த காட்டுப்பன்றி தொல்லைகள் ரொம்ப இருக்குனால இப்போ ஆள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அண்மையில் கம்பத்துப்பட்டி கிராமத்தில் ஐயரப்பன் என்பவரையும் காட்டுப்பன்றிகள் தாக்கின. காட்டுப்பன்றிகளால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதனை தடுக்கவும், சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் அருங்கால் கிராமத்தின் வயல்வெளியில் சுற்றித் திரிந்த 7 அடி நில முதலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஒப்படைக்கப்பட்டது. ஊரப்பாக்கம் பின்புறம் உள்ள காரணை புதுச்சேரி அருகே 7 அடி முதலை ஒன்று அருங்கால் ஏரியிலிருந்து வயல்வெளியில் புகுந்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் முதலையை கயிற்றால் கட்டி வைத்து உயிருடன் பிடித்துச் சென்றனர். இதையடுத்து பிடிக்கப்பட்ட பெண் முதலை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள மீட்பு மற்றும் புனர்வாழ்வு மையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பிடிபட்ட முதலை சதுப்பு நிலத்தில் வளரக்கூடியது என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தனியார் பாருக்கு மது அருந்த வந்தவரை பார் ஊழியர்கள் ஆயுதங்களால் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் மானாமதுரை ரயில்வே கேட் அருகே உள்ள பாருக்கு மது அருந்த சென்றுள்ளார். அனைவரும் மது அருந்திய நிலையில் மது தீர்ந்துவிட்டதால் மீண்டும் அதே வகையிலான மதுவை தருமாறு கூறியுள்ளனர். ஆனால் அந்த பிராண்ட் இல்லை என ஊழியர்கள் கூறியதால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தை வீடியோ எடுக்க முயன்ற கண்ணனை பார் ஊழியர்கள் இரும்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் தலை மற்றும் உடலில் காயமடைந்துள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பாரில் நடந்த தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் மழைக்கு பின் ரம்மியமாக காட்சியளித்த வெண்பனி போன்ற மேக கூட்டங்கள் மலை முகடுகளின் இடையே தவழ்ந்து சென்றது கண்களை குளிர்வித்தது. கடந்த சில நாட்களாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காலை முதல் மழை இல்லாமல் மிதமான வெப்பநிலை நிலவியது. குறிப்பாக கோக்கர்ஸ் வாக் சுற்றுலா தலத்திற்கு எதிரே உள்ள மலை முகடுகளின் இடையில் வெண்பனி போன்ற மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து சென்றது கடல் அலைகளைப் போல காட்சியளித்தன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டையில் கார் ஒன்றை மதமெடுத்த யானை சேதப்படுத்திய காட்சி இது. குடியிருப்புகளுக்கு அருகே உலாவரும் இந்த மத யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினரும் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் உப்பட்டியில் இருந்து முக்கட்டிச் செல்லும் சாலையில் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த யானை இருசக்கர வாகன ஓட்டியை விரட்டியது. யானையின் தாக்குதலில் இருந்து இருசக்கர வாகன ஓட்டி நூலிழையில் உயிர் தப்பினார். வண்டி போட்டுருங்க போங்க வண்டி போட்டுருங்க பா. இதேபோல் நீலகிரி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலம் வயநாட்டுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. பாட்டவயல் பகுதியில் கேரள அரசு பேருந்தை 2 யானைகள் வெடிமறித்து பேருந்தை முட்டிய காட்சி வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் நடந்தது போன்ற நிகழ்வு தமிழ்நாட்டிலும் நடைபெறும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். நெல்லை சந்திப்பு அருகே நடைபெற்ற அதிமுக கலாய்வு கூட்டத்தில் SP வேலுமணி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயினார் நாகேந்திரனின் இல்லத்திற்கு SP வேலுமணி சென்றார். அங்கு வேலுமணிக்கு சால்வை அணிவித்து நயினார் நாகேந்திரன் வரவேற்றார். தொடர்ந்து தனது மகனின் திருமண அழைப்பு தடை நயினார் நாகேந்திரனிடம் SP வேலுமணி வழங்கினார். பின்னர் இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டனர். இந்த நிகழ்வுகளை அடுத்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் சுவாமியார் மடம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய SP வேலுமணி 2026இல் நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார்.
தேர்தல் கூட்டணி குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் வேலுமணி கூறினார். ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஜி முருகனுக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடி ஆணை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 லஞ்ச ஒழிப்புத்துறை இணை இயக்குநராக இருந்தவர் முருகன். பெண் எஸ்பி ஒருவருக்கு முருகன் 2018 ஆண்டில் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய அப்போதைய டிஜிபி சிவா அகர்வால் முருகன் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க பரிந்துரைத்தார். கடந்த சில ஆண்டுகளாக இது தொடர்பான வழக்குகள் நடைபெற்று வந்தன. தன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்ய கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் முருகன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் விசாரணையை எதிர்கொள்ள ஆணையிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை சைதாப்பேட்டை 11வது மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுல்தான் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு ஆஜராகாத முருகனுக்கு பிடியாணை பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். கனமழை காரணமாக 19 மாவட்டங்களில் 7093 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரால் சூழப்பட்டிருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கடலூர் புனித வளனார் பள்ளியில் வரும் திங்களன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாட்டை பார்வையிட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தொடர் மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றார். கடந்த 2-3 நாட்களாக கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 7093 ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது. மழை அதிக அளவு இப்போ இன்னும் சொல்ல 33% மேல் பாதிப்புகள் இருந்தால் அது கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கு உரிய நிவாரணங்கள் வழங்க முடியும். கடலூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக 400க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு பொறுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் 27ஆம் தேதி முதல் கனமழை முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சம்பா பருவத்திற்கான பயிர் காப்பீடை கடைசி நாளான வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரியாணி மட்டுமல்ல பீரும் இருக்கு என்று இன்ஸ்டாகிராம் லைவில் தெலுங்கானா மாநில அமைச்சர் சுரேகா பேசிய வீடியோவால் மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி உள்ளார். இவரது அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக சுரேகா இருந்து வருகிறார். இவர் தனது மகள் சுஷ்மிதாவுடன் இன்ஸ்டாகிராம் லைவில் பேசிய போது இன்று நமக்கு பண்டிகை நாள் என்றும் அதிகமாக நடனமாடுபவர்களுக்கு அதிக பிரியாணி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய சுஷ்மிதா மது ஆறாக ஓட வேண்டும் அல்லவா என்று கேட்கிறார். அதற்கு பதிலளித்த சுரேகா பிரியாணி இருக்கும்போது பீர் இருக்காதா என்றும் கேட்டார். అంటే బిర్యానీ ఉంటే బీర్ అండ్ బిర్యానీ ఉంటది కదమ్మా పాపము వాళ్ళకి అఫీషియల్ సెలబ్రేషన్ అన్నప్పుడు మనం ஏற்கனவே சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் சுரேகாவின் இந்த பேச்சு தெலுங்கானா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. தனது விவாகரத்து அறிவிப்புக்கும் AR ரஹ்மானின் மனைவி விவாகரத்து அறிவிப்புக்கும் தொடர்பே இல்லை என ரஹ்மானின் இசைக்குழுவில் ஒருவரான மோகினி தே மறுப்பு தெரிவித்துள்ளார். அண்மையில் தனது 29 ஆண்டுகால திருமண வழக்கை முடிவதாக AR ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு அறிவித்திருந்தார். அடுத்த சில மணி நேரத்தில் ரஹ்மானின் இசைக்குழுவில் ஒருவரான மோகினி என்பவரும் தனது கணவரை பிரிவதாக அறிவித்தார். இந்நிலையில் விவாகரத்து குறித்து பேச ஏராளமானோர் நேர்காணல் நடத்த கோரிக்கை விடுப்பதாகவும் அவை அனைத்தையும் தாம் நிராகரித்துள்ளதாகவும் மோகினி தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தம்மை தொடர்புபடுத்தி பேசப்படும் வதந்திகளுக்காக தனது ஆற்றலை செலவிட விரும்பவில்லை என மோகினி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தனது தந்தையையும் அவரின் குழுவில் உள்ள பெண்ணையும் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என AR ரஹ்மானின் மகன் AR அமீன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவறான அடிப்படை ஆதாரமற்ற வதந்திகளை பரப்புவதை காணும்போது வேதனைப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 3 நாடுகள் அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 31 உலக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டார். நைஜீரியா, பிரேசில், கயானா ஆகிய 3 நாடுகளுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டார். நைஜீரியாவில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்த பிரதமர் நரேந்திர மோடி G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்று அங்கு உலக நாடுகளின் 10 தலைவர்களுடன் இருநாட்டு உறவுகள் பற்றி பேசினார். பின்னர் கயானாவில் நடந்த 9 இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இது மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியம், உலக வர்த்தக மையம், உலக சுகாதார மையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். இதற்கிடையே 3 நாடுகள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். தொடர்ச்சியாக கலவரம் நடைபெற்று வரும் மணிப்பூருக்கு மேலும் 10,000 ராணுவ வீரர்களை அனுப்பி வைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் குக்கி மற்றும் மெய்தி சமூகத்தினர் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து வருகிறது. இதுவரை இருதரப்பு மோதலில் 258 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு வன்முறையை கட்டுப்படுத்த அரசு எடுத்த முயற்சிகள் பலனளித்த போதும் சமீபத்தில் வன்முறை மீண்டும் பரவி வருகிறது.
மணிப்பூரில் பிரச்சினை நிலவி வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு செல்லாததை எதிர்க்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர 5000 மத்திய ஆயுதப்படை காவலர்கள் மணிப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் 90 கம்பெனிகளைச் சேர்ந்த மேலும் 10,000 வீரர்களை மணிப்பூருக்கு அனுப்பி வைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மாமரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மூலக்காடு. இங்கே சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா, தென்னை உள்ளிட்ட மரங்களை விவசாயிகள் வளர்த்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி தோட்டத்திற்குள் நுழையும் யானைகள் மரங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். 2 நாளாக யானை தொந்தரவு ரொம்ப எங்களுக்கு மன கஷ்டத்தையும் சேதத்தையும் கொடுத்துருக்குது. 60-70,000 ரூபாய் சேதம். பைப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. மாங்காய் கோடைக்காய் காய்ச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த மரங்களையும் மொட்டையாக்கிருச்சு. சொட்டு நீர் பாசனத்திற்காக பதிக்கப்பட்டிருந்த குழாய்களையும் யானைகள் சேதப்படுத்தி சென்றதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். சேதங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியனூர் கிராமத்தில் மாணவர்கள் பாடம் படித்துக் கொண்டிருந்த போது வகுப்பறையின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகா தென்முடியனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவிகள் அமர்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்த போது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. வகுப்பறை கட்டடம் ஆபத்தான நிலையில் உள்ளதை அறிந்திருந்த மாணவர்கள் ஓரமாக அமர்ந்திருந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. பள்ளியில் சிதிலமடைந்துள்ள கட்டடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டுமென அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 10 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுக்மா மாவட்டத்தின் பேஜி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இன்று காலை பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்த 10 பேரை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். மேலும் அந்த பகுதியில் இருந்து AK-47 உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு சாய் பாதுகாப்பு படையினரின் வீரதீர செயலை பாராட்டுவதாகவும் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒடுக்கி வளர்ச்சி மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதே மாநில அரசின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு இந்திய அணி சுரண்ட நிலையில் ஆஸ்திரேலியாவும் 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. பெர்த்தில் நடைபெற்றும் முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் பும்ரா பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடக்க வீரர் ஜெய்ஸ்வாலும் அடுத்து வந்த படிக்கலும் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆக்கினர். இதனைத் தொடர்ந்து நட்சத்திர வீரர் விராட் கோலி 5 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தார். அதன் பிறகு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்த இந்திய அணி 49.4 ஓவர்களில் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா தரப்பில் ஹெசல்வுட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய ஆஸ்திரேலியாவும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. தொடக்க வீரர் உஸ்மான் கவாஜா 8 ரன்களிலும் நாதன் மெக்ஸ்வேனி 10 ரன்களிலும் ஸ்டீஃபன் ஸ்மித் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தனர். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன்களை எடுத்திருந்தது. இந்திய தரப்பில் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை ஜஸ்பிரித் பும்ரா வீழ்த்தினார். இதனிடையே போட்டியில் KL ராகுலின் விக்கெட் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய KL ராகுல் மிட்சல் ஸ்டாக்கின் பந்தை எதிர்கொண்ட போது 3வது நடுவரின் தீர்ப்பின்படி விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் பந்து அவரது பேட்டில் படவில்லை என்றும் பேடில் பட்ட ஒளியை வைத்து தவறான தீர்ப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது.